அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் 2025ஆம் ஆண்டு ஏஎல் எழுதின மாணவர்களாக இருந்தால் இந்த தகவல் உங்களுக்குரியது தான். உங்களுடைய அம்மா அல்லது அப்பா ஒரு ETF உறுப்பினராக இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ஒரு நிதி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முற்றுமுழுதாக இலவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பற்றிய தகவல் தான் இந்த வீடியோ. ரைட், இந்த வீடியோவில் நிபுணதா சவிய பெனிஃபிட் ஸ்கீம் என்று சொல்லி ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பற்றிய ஒரு தெளிவான தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மேலும் யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை, விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது, பெற்றோர் ஒரு விவசாயி அல்லது சுயதொழில் செய்பவராக இருந்தால் எவ்வாறு நான் அதை பெற்றுக்கொள்வது, ரைட், மற்றும் இந்த 50,000 ரூபாய் எப்படி கிடைக்கும் என்பதை மிகவும் எளிமையான முறையில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் நிபுணதா செவிய என்றால் என்ன? நிபுணதா செவிய என்பது ஒரு எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் போர்ட், அதாவது ETFB வழங்கும் ஒரு நிதி உதவித்தொகை. இது நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேயோ அல்லது ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நிரந்தர எம்ப்ளாயியாக 3 வருடங்களுக்கு மேலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேரண்ட்ஸ், ரைட், இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க பேரண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 50,000 நிதி உதவித்தொகை முற்றுமுழுதாக இலவசமாக வழங்கப்படும். எதற்காக என்று சொன்னால் NVQ லெவல் சார்ந்த ஸ்கில்லை உங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நிதி உதவித்தொகை வழங்கப்படுது. ரைட், இதில் NVQ லெவல் 3, 4, 5 நிதி உதவித்தொகையை பயன்படுத்தி நீங்கள் அந்த NVQ லெவலில் முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது முற்றுமுழுதாகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பாடநர்களுக்கான உதவித்தொகை. ரைட், ரெண்டாவது யார் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்? ரைட், அந்த குறிப்பிட்ட மாணவர் 2025ஆம் ஆண்டுக்கான GCE அட்வான்ஸ் லெவல், அதாவது AL பரீட்சையை 2025 டிசம்பர் மாதத்தில் எழுதியிருக்க வேண்டும். இது முதலாவது தகுதி. ரைட், இரண்டாவது AL பரீட்சை சித்தி அடைய வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ரைட், நீங்கள் AL பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கணும் என்பது கட்டாயமில்லை. நீங்கள் AL எழுதியிருந்தாலே இதுக்கு போதுமான ஒரு தகுதியாக காணப்படுது. இதில் ஸ்கூல் சிலவர்கள் டவுட் இருக்கும், நான் ப்ரைவேட்டாக தான் போட்டு எழுதினான் செகண்ட் சே, அப்போ நான் இதுக்கு விண்ணப்பிக்கலாமான்னு டவுட் இருக்கும். பட் இதில் நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரியா, ஸ்கூல் லெவல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரியா, எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரியா, யார் 2025ஆம் ஆண்டு AL எழுதினார்களோ அவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முழு தகுதி உடையவர்கள். ரைட், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மூணாவது தகுதி, நீங்கள் 23 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு தகுதியாக காணப்படுது. இது செகண்ட் சே தேர்ட் சே எழுதினவர்களுக்கு இந்த வயதில்லை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். காரணம் தேர்ட் சே எழுதுறவங்க 23 வயதை தாண்டியும் எழுதினவர்கள் இருப்பாங்க. அவர்கள் இந்த க்ளோசிங் டேட் அன்றைக்கு நீங்கள் அந்த 23 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. ரைட், அடுத்தது பெற்றோருக்கான ETF தகுதி. இது ஒரு எல்லாராலும் விளங்கிக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் அல்லது பாதுகாவல யாரில் பொறுப்பில் இருக்கிறீங்களோ அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். அவங்க கடந்த 3 வருடங்களாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். 2025 ஜனவரி மாதம் முதல் 2025 டிசம்பர் வரை தொடர்ச்சியாக ETF பணம் செலுத்தப்பட்டிருக்கணும். ரைட், அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு EPF ETF எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணிப்பட்டு தான் உங்களுக்கு சேலரி வரும். நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. ஸோ 36 மாதங்கள் நீங்கள் அந்த ETFை செலுத்திருக்க வேண்டும் என்று இதில் அந்த தகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் அது 3 வருடங்களாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிதியுதவி தொகையை முற்றுமுழுதாக ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் 100% காணப்படுது. ரைட், அடுத்து தந்தை விவசாயியா அல்லது ஒரு சுய தொழிலை மேற்கொள்கிறவராக இருந்தால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், கண்டிப்பாக அவர் விவசாயியாவோ அல்லது சுய தொழிலை கொள்பவராக இருந்தால் அவர்களுக்கு அந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்காது கண்டிப்பாக. ரைட், இந்த ஸ்கீமை பொறுத்தவரையில் அந்த பிள்ளைகள் இதுக்கு தகுதி உடையவர்கள் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அது தகுதி உடையவர்கள் இல்லை. ரைட், பட்
என்ன செய்ய இயலுமென்று சொன்னால் நீங்கள் இது வந்து ஸ்கீமில் சொல்லப்படாட்டியும் நீங்கள் என்ன செய்ய இயலுமென்று சொன்னால் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரைட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அல்லது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் ஒர்க் அதை கட் பண்ணி தான் சேலரி வருமாக இருந்தால் அவங்கள நீங்கள் கார்டியனாக போடையிடும் ரைட். அவங்களோட நேமை வந்து கார்டியனாக போடையிடும். அவங்களோட பொறுப்பில் தான் நான் இருக்கணும்னு சொல்லி அந்த கார்டியனாக போட்டுவிட்டு அவர்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஃபில் பண்ணி அது மூலம் நீங்கள் இந்த நிதி உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரைட். என்னென்னு சொன்னால் நீங்கள் யார் கார்டியனாக போடுறீங்களோ யார பொறுப்பில் இருக்கீங்களோ அவங்கள தகவல் தான் இதில் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ யாராவது ரிலேட்டிவ்ஸை வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா ப்ரைவேட் செக்டர் சரி கவர்மெண்ட் சரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய தகவல்களை கொடுத்து இந்த நிதி உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். இது கிட்டத்தட்ட 14 துறைகளை உள்ளடக்கி சுமார் 100 பாடநெறிகளை வந்து இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேவையான எந்த பாடநெறி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எந்த பாடநெறியில் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் அல்லது ஃப்யூச்சரில் நாம் இந்த துறையை தான் தேர்ந்தெடுத்து இதில் ஒரு சாதிக்கணுமென்று நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் உங்களுடைய படிப்பினை வந்து NVQL சார்ந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய ஏஎல் எழுதின மாணவர்கள் வந்து நான் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல, நான் இங்கிலீஷ் கோர்ஸ் செய்கிறேன் 3 மாத கோர்ஸ், ஐடி கோர்ஸ் 6 மந்த்ஸ் செய்கிறேன். தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னால் தட் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் காலத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆக போகிறீங்களோ அல்லது உங்களுடைய ஸ்கில்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு பாடநெறியை ஒரு கோர்ஸை முடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண தேவைப்படுமே தவிர உங்களுடைய ஸ்கில்லை வந்து வெளிக்காட்டுறதுக்கோ அல்லது ஒரு ஜொப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ அது தேவைப்படாது. ஸோ சரியான துறைகளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறைகளை என்னால் இதை செய்ய முடியுமென்ற துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க காய்களை நகர்த்தும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களோட இடத்தை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த என்வைரன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஃபைனலி ஆவீங்க. பட் நினைச்சு கொண்டு இருக்க மட்டும் செய்யாமல் அதுக்கான காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக 1% அட்லீஸ்ட் 1%ஆக நகர்த்தி செய்யும் பட்சத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது ரைட். நீங்கள் அந்த பாடநெறியை தேர்ந்தெடுக்கும் போது டிவிசியில் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் நடத்தப்படுகிறதா என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுகளாக இருக்கட்டும் கேம்பஸாக இருக்கட்டும் NVQL சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பட் அதில் டிவிசி அப்ரூவ் எடுத்திருக்க மாட்டாங்க ரைட். ஸ்கில் பேஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கட்டும் கேம்பஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் வந்து டிவிசி அப்ரூவ் வழங்கும். ஸோ அப்படியான இன்ஸ்டிடியூட்டுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் NVQ லெவல்களை முடிச்சு கொள்ள வேணும். கவர்மெண்ட் பேஸில் வந்து இந்த VTA அப்படியான நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட் பேஸ். ஸோ அதில் நீங்கள் பயம் இல்லாமல் உங்களோட கோர்சஸ்களை முடிச்சு கொள்ள முடியும். பட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுகளான ப்ரைவேட் சில கேம்பஸ்கள் வந்து NVQ லெவல் கொடுக்குறாங்க. பட் டிவிசி அப்ரூவல் இல்லை. நீங்கள் டிவிசி அப்ரூவல் இல்லாமல் அந்த துறை சார்ந்து எந்த ஒரு நிறுவனத்திலேயோ எந்த ஒரு வேலைத்தலங்களையோ நீங்கள் வேலைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் நீங்கள் டிவிசியில் அப்ரூவ் இல்லாமல் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு இன்டர்வியூக்கு போகும் பட்சத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடித்து பார்ப்பாங்க. அந்த டிவிசி லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் அந்த இடத்துல வச்சு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கார்டியன் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரைட். ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு வரும். ஸோ அதை வந்து GS சரி லோயர் சரி இல்லாட்டி ஜேபிக்கிட்ட நீங்கள் இல்லாட்டி சொன்னால் ஜேபிக்கிட்டே வந்து நீங்கள் சைன் பண்ண வேண்டிய வேணும் ரைட். ஸோ எழுதி யூனிவர்சிட்டி கிடைக்காத மாணவர்கள் வந்து காலேஜ் கிடைக்காத மாணவர்கள் இந்த கவர்மெண்ட் வழங்குகிற முற்றுமுழுதாக இலவசமாக வழங்கப்படுகின்ற நிதி உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜஸ்ட் ஷேர் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.